நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் நாடி தேடுவது போல இந்த அதிகாலை பொழுதினில் நம் நெஞ்சும் ஆண்டவரை நாடி தேடுகிறது. ஆண்டவருடைய அருளுக்காக ஏங்குகிறது. ஆண்டவருடைய ஆசீருக்காக தவிக்கின்றது. இயேசுவே, நற்கருணையில் வல்லமையாய் எழுந்தருளி இருப்பவரே, உம்மை முழுமனதோடு ஆராதனை செய்கிறோம். உம்மை போற்றி துதிக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம் ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. உம்முடைய வழிகளையும் நெறிகளையும் ஏற்று கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஆசீரை எங்களுக்கு பொழியும் அப்பா. உம்முடைய பாதுகாப்பிலும் வழிநடத்துதலிலும் வாழ்வதற்குரிய தகுதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தந்தையே. எங்களை முழுமையாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம் தூய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் இரக்கத்திலும் வாழ்வதற்குரிய தகுதி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று உருக்கத்தோடு ஆண்டவருடைய தாழ் பணிந்து மன்றாடி வேண்டி செபிப்போம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம். 2 இளைஞர்கள் குளிப்பதற்காக கடலுக்குள் செல்லுகிறார்கள். மகிழ்ச்சியாக ஆடி பாடி துள்ளி விளையாடி அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியாக விளையாடிக் கொண்டிருக்கிற போதே திடீரென்று கடல் அலை அவர்களை உள்ளே இழுத்துக் கொண்டு போய்விடுகிறது. கரையில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து அவர்களை பார்த்து கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று கத்துகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடல் அவர்களை இழுத்துக் கொண்டு உள்ளே போய்விட்டது. பிறகு விசாரித்ததின் பேரில் அவர்கள் நன்றாக குடித்துவிட்டு போதையில் இருந்து கொண்டு இப்படி கடலிலே குதித்து விளையாடி இருக்கிறார்கள். நிலை தடுமாறி என்ன செய்வது என்று தெரியாமல் கடல் அலைகளால் அவர்கள் இழுத்துக் கொள்ளப்பட்டு, பிரியமானவர்களே, ஒரு சோகத்தை, ஒரு வலியை, துயரத்தை அந்த குடும்பத்திற்கு அது தந்திருக்கிறது. அற்புதமான திருப்பாடல் 1
நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நற்பேறு பெற்றவர்கள் பொல்லாரினுடைய சொற்படி நடவாமல் இருக்க வேண்டும். தீய வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய, தவறான பகட்டான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய, ஆசைகளை காட்டி நம்மை மயக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாடா, இதில் என்னடா தப்பு இருக்குது, ஒரு முறை தானே சொல்லி நம்மளை எப்படியாவது ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, நற்பேறு பெற்றவர்கள் தீய வழி நில்லாதவர்கள், இகழ்வாரின் குழுவில் அமராதவர்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் என்னாலும் மகிழ்ந்திருப்பார்கள். எவ்வளவோ இளைஞர்கள், இளம் பெண்கள் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, கடவுளுடைய காரியங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக, நல்ல ஒழுக்கத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை பற்றி அவர்கள் இரவும் பகலும் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு நல்லாசிரை வழங்குகிறது திருப்பாடல் 1. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள். நீரோடையோரம் இருக்கிற மரத்திற்கு எவ்விதமான குறையும் இல்லை. ஏனென்றால் அதற்கு போதுமான நீர் கிடைக்கிறது. அதன் வேர்கள் எப்பொழுதும் ஈரப்பதத்தில் இருப்பதனால் அதன் இலைகள் எல்லாம் பசுமையாக, அதில் பூத்து குலுங்கி காய்கள் கனிந்து பலன் தரக்கூடியதாக அது அமைகிறது. மனிதனுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். ஆண்டவருடைய திருவடிகளில் இருப்பவர்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள், ஆண்டவருடைய விசுவாச பாதையில் நடக்கிறவர்கள் இப்படி நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். அவர்கள் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார்கள். செய்வது அனைத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தருவார். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுடைய திருவடிகளில் இருப்பவர்கள், கடவுளிடத்தில் தங்களை சரணாகதியாக ஒப்பு கொடுத்தவர்கள், கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கிற நல்ல விசுவாசிகள். அதே நிலையில் பொல்லாரப்படி இல்லை, பொல்லாரப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவார்கள். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவது, நண்பர்களோடு சேர்ந்து குடித்துவிட்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்வது, சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தவறான படங்களை பார்ப்பது, இச்சையான காரியங்களில் ஈடுபட்டு இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்கும் பாவத்தை தேடித் தருவது, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மனம் போன போக்கிலே சென்று ஊதாரித்தனமாக வாழ்வது, கீழ்ப்படிதல் இல்லாமல், சொல் பேச்சு கேட்காமல், பெரியவர்களை மதிக்காமல் ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிற நிலைமை அவர்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம் குடும்பத்தின் பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கியதாக இருக்க வேண்டும். நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து நம் மனதை ஆண்டவருக்கு உகந்தவாறு நம்மை தயாரிக்க வேண்டும். இந்த ஆன்மாவை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். அது கரைபடாதவாறு, மாசுபடாதவாறு இறைவனுக்கு உகந்த பொக்கிஷமாய் அவற்றை நாம் தூய்மையான மனதுடன் கொடுக்க வேண்டும். எனவே கடல் நோக்கி அலைகள், நதிகள், ஆறுகள் எல்லாம் பாய்ந்து வருவது போல
நம்முடைய நெஞ்சம், நம் உள்ளம், நம் இதயம் ஆண்டவரை நோக்கி எழும்ப, ஆண்டவரிடத்திலே தஞ்சமடைய இந்த பாடலின் வழியாக பக்தியோடு பாடி உருக்கத்தோடு நாம் இறைவனுடைய திருப்பாதம் ஜெபிப்போமாக. அகிலமும் படைத்த ஆண்டவரை நோக்கி கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அதிகாலை கூவுகின்ற குயிலை போல, துள்ளி மகிழ்ந்து ஆடுகின்ற மானை போல, தோகை விரித்து ஆடுகின்ற மயிலினை போல, இதோ நாமும் கூட ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சி அடைவோம், உளம் கனிந்து அவரை பாடி புகழ்வோம். நீரில் நீந்தி சென்று உலாவுகின்ற மீனை போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கியதாக நீந்தி நாம் ஆண்டவருடைய இன்பக் கடலில் கலக்கிறவர்களாக இருக்க, இதோ அகில உலகத்தை படைத்தவரை, நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கியவரை முழு மனதோடு ஆராதனை செய்வோம், துதித்து பாடி புகழ்வோம். குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நம் கண்ணை, கண்ணின் மடியை இந்த இமைகள் காப்பது போல ஆண்டவன் நம்மை காக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, எத்தீங்கும் நமக்கு நெருங்காமல் இருக்க, தீய வழியில் நாம் நடக்காமல் இருக்க, தவறான பாதையில் பயணித்து சாத்தானின் பிடியில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க, இதோ இந்த கண்ணை காப்பது போல ஆண்டவன் நம்மையும் காக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே அந்த அன்பு ஒளி பற்றி எரிய, இரக்க ஒளி பற்றி எரிய, அமைதி ஒளி ஏற்றப்பட இவ்வேளையிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம்.
தவறான பாதையிலிருந்து, தீய வழிகளிலிருந்து, பொல்லாரின் சொற்படி நடவாமல் ஆண்டவருக்குரியவர்களாய் நாம் வாழ்கிற போது அந்த இறை அருளை, ஆசீரை, இந்த வல்லமையை, ஆற்றலை, சக்தியை நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பமும் அனுபவிக்கின்றோம். இந்த உணர்வோடு பாடி துதித்து ஆராதனை செய்வோம். காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.